இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் யார்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு தெரியலையே. நாம ஓடி வரும்போது கபிலன் தான் ஆப்போசிட்ல டென்ஷனா நடந்து வந்துட்டு இருந்தான். நான் அவனை பார்த்தேன். அந்த வர்மா இதுக்கு கபிலனோட ரிசப்ஷனுக்கு வரணும். ஒருவேளை அந்த மிஸ்டர் எக்ஸ் இந்த மண்டபத்துல இருக்கானா? சீனியர், நாம ஏன் அந்த மிஸ்டர் எக்ஸோட அக்காவுக்கு கால் பண்ணி பார்க்க கூடாது? வேண்டாம் ஐலி, விஜயகுமார் சாருக்கு தெரிஞ்ச ஏதாவது பிரச்சனை ஆயிடும். இல்ல சீனியர், எனக்கு என்னமோ அந்த மிஸ்டர் எக்ஸ் இங்கதான் இருக்கான்னு தோணுது. போன கொடுங்க. ஹலோ. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? என்ன கிண்டலா? இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் ஆதாரம் இல்லாம என்கிட்ட பேச வேண்டாம்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா இல்லையா? இருக்கேன். நீங்க ஏதோ ஃபங்க்ஷன்ல இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, என் தம்பிக்கு கல்யாணம். நான் இங்கதான் இருக்கேன். உள்ள வாங்க. ஐலி இரு, நான் பாக்குறேன். அந்த மண்டபம் எங்க இருக்கு? அதை எதுக்கு நீ கேக்குற? வந்து கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகிறதுக்காகவா? ஆதாரம் மட்டும் கிடைக்கட்டும். நீங்க என்ன எனக்கு சாப்பாடு போடுறது? நான் அதுக்கப்புறம் உங்க தம்பிக்கு வெப்பம் பாருங்க, விருந்து அப்படி இருக்கும். சீனியர், சொல்லு. கண்டிப்பா இங்கதான் இருக்காங்க, நல்லா பாருங்க. ஐலி, அவங்கள இருப்பாங்களா? ஹலோ. ஒண்ணும் இல்ல மேடம், உங்க தம்பிக்கு வேண்டப்பட்டவனை புடிச்சிட்டோம். அவன் பேரு ப்ரூஸ்லி. அவன் மட்டும் வாக்கு மூலம் கொடுத்துட்டா போதும். அப்புறம் உங்க தம்பியோட தலையெழுத்தை யாராலையும் மாத்தவே முடியாது. ஏய், இன்னொரு வார்த்தை என் தம்பிய பத்தி தப்பா பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆதாரம் இல்லாம என் தம்பிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது, அப்புறம் நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். I'm waiting. உனக்கு இன்னும் என்ன பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. வேணும்னா உங்க சீனியர் ஆபீசர்ஸ் கிட்ட கேட்டு பாரு, அவங்க சொல்லுவாங்க என்ன பத்தி. சீனியர் கபிலன் டென்ஷனா போனதை பார்த்தேன்னு சொன்னாரே, ஒருவேளை